நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பிஹெச்பியில் கோடு டைப் பண்ணிகிட்ருக்கோம். சம் டெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெவலப்பரோட பர்பஸ்க்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது மாதிரி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு பிஹெச்பி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த பிஹெச்பி ஃபைலில் 2 கீவேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்று எக்கோ அண்ட் பிரிண்ட். இந்த எக்கோ அண்ட் பிரிண்ட்டில் எனக்கு இப்போ நான் பிரிண்ட் அண்ட் எக்கோ ஒரே ஸ்க்ரீனில் வச்சுருக்கிறதுனால எனக்கு ரெண்டுமே ஒரே ஸ்க்ரீனில் இங்கே வியூ ஆகுது. ஓகேங்களா? எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் தெரியுதுனால என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஹலோ வேர்ல்டு இருக்கு இல்லைங்களா, பிரிண்ட்டோடதை மட்டும் விட்டுட்டு எக்கோவை வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு 2 வழியில் இதை நான் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மேலே இருக்க லைனை வந்து ரிமூவ் பண்ண முடியும், இல்லைன்னா இதை கமெண்ட் பண்ண முடியும். கமெண்ட் அப்படின்னா இங்கே என்ன விஷயங்கள் கோடில் நம்ம எழுதி வச்சுருந்தாலும் இது நம்மளோட ப்ரோக்ராமிங்கை பாதிக்காது. இப்போது இங்கே நான் வந்து எக்கோ ஹைட் பண்ணியிருக்கேன். சேம் இதோட அவுட்புட் பார்க்கலாம். பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு பிரிண்ட்டோடது மட்டும்தான் வியூ ஆகிருக்குது. இது பிரிண்ட்டை வந்து ஹைட் பண்ணோம் அப்படின்னா பேஜில் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்துட்டு எதுவுமே இங்கே தெரியாது. இப்போது இந்த பிரிண்ட் அண்ட் ஹலோ இந்த ரெண்டையுமே வந்து எனேபிள் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு மல்டிபிள் எக்கோ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது மல்டிபிள் எக்கோவில் எனக்கு முதல் எக்கோ தெரியணும், மீதி இருக்க எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து நான் இப்படி கொடுக்க முடியாது. டபுள் கமெண்ட் பண்ணக்கூடிய கீவேர்டை வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு மல்டி லைன் கமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மல்டி லைன் கமெண்ட்டுக்கு /* தென் இதோட எண்டில் வந்துட்டு */. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது நம்மளோட ஃப்ரண்ட் எண்டை பாதிக்காது. வந்துச்சுங்களா? எக்ஸாம்பிளுக்கு இது ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராமிங் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு டெவலப்பருக்கு அதுக்கு முன்னாடி வேலை பார்த்த டெவலப்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். இப்போ வந்துட்டு இந்த கோடில் வந்துட்டு டோன்ட் ரீரைட், திஸ் கோட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வைக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு இது ஃப்ரண்ட் எண்டில் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக அவர் எழுதி வைக்கிறாரு. முன்னாடி வரக்கூடிய டெவலப்பர்ஸ் முன்னாடி பண்ண ஒரு டெவலப்பரோட கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்கிறதுக்காகவும் மட்டும்தான் இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு கமெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு வேளை மல்டிபிள் லைனில் போட்டு வச்சுருந்தாங்க, மல்டிபிள் லைனில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியிருந்தது அப்படின்னா அதை மல்டிபிள் கமெண்ட் மூலமாக வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.